இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் தாங்க இருக்கோம். சனிக்கிழமை நைட்டு 8 மணி ஆகுது. 8 மணி ஒரு 7:30 மணி ஆகுது. மீன் ஏற்ற தான் வந்திருக்கோம் கேரளாவுக்கு. இங்கே 2 இடம் ஏற்றணும், அங்கே 2 இடம் இறக்கணும். மீன் பார்த்தீங்களா, பெரிய பெரிய மீன். டன்னேஜ் ஓவர் வரும் தான் நினைக்கிறேன். 2.5 டன்னு சொன்னாங்க, கூட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு இடம் ஏற்றணுங்க, இங்கே ஹார்பரில் இருக்கோம். ஹார்பரில் ஒரு இடம் ஏற்றணும். அப்புறம் எலமஞ்சி இருக்குல்ல, அனகாப்பள்ளி தாண்டி அங்கே போயிட்டு பைபாஸ்லேயும் ஏற்றி அங்கே ஒரு இடம் ஏற்றணுமாங்க. லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த பாக்ஸ் மட்டுமா இல்லை இன்னும் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஐஸ் போடுறாங்க தெரிஞ்சுங்களா. தார்பாய் போட்டாச்சுங்க. மொத்தம் எத்தனை பாக்ஸு? பெரிய பாக்ஸ் வந்து 14 பாக்ஸுங்க, சின்ன பாக்ஸு 11 பாக்ஸுங்க. அப்புறம் ஒரு நடுத்தரமான பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸுங்க. தார்பாய் போட்டாச்சு. பில்லு வந்ததுன்னா கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. இப்போ தான் விட்டாங்க ரம்மில். திங்கக்கிழமை காலையில், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு 9:30 விட்டாங்க ரம்மில். இப்போ தான் நம்ம போர்ட்டை விட்டு வெளில போயிட்டுருக்கோம். திங்கக்கிழமை காலையில் வந்து கோயம்புத்தூர் போயிடுங்க, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள், லொக்கேஷன் போடுவாங்க. திங்கக்கிழமை காலையிலே கோயம்புத்தூர் போயிடுங்க அப்படின்றாங்க. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீட் பிரேக். நம்ம அப்படியே இப்போது டீசல் அடிச்சுட்டு செஸ் பில் போடுவோம். செஸ் பில் போடுறது நான் போன வீடியோவில் சொல்லலை. போன டைம் மீன் ஏற்றிட்டு போனதுலேயே நான் சொன்னலை. இந்த டைம் நான் சொல்கிறேன். நம்ம டீசல் அடிச்சிட்டோம். டீசல்லாம் அடிச்சிட்டோம். நல்ல டிராஃபிக்ங்க இங்கே. இப்படியே தான் நிற்கிறாங்க. மேப்பில் பார்த்தா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே ரெட் கலரே காமிக்குது. இந்தமாரி இந்த டைமிங் லோடெல்லாம் இப்படி தான் ஓட்டுது சொல்லுங்கள். இந்த டிராஃபிக்கில் வண்டியை ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டேங்க கியரில். நம்மளதில் ஓவர் இருக்குது, அது இல்லாமல் மோட்டில் நின்று எடுக்கிறாங்காட்டி கொஞ்சம் ரேஸ் பண்ணாமல் எடுத்துட்டேன். டப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணால் டீசலு எல்லாமே இந்தமாரி ஆகுதுங்க. கோடு விட்டு அடிக்குது. அதுக்கப்புறம் தான் பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஃப்ரீயான இடத்துல இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஃப்ரீயான இடத்துல போயிட்டு பேட்ரி ஒயரை வந்து ஒரு ஒயரை ப்ளஸ் ஆர் மைனஸ் எதனா ஒன்று கைட்டி திரும்ப டச் பண்ணி விட சொல்கிறாங்க. பாருங்கள் என்னென்ன நடக்குது, என்னென்ன வேலை வைக்கிது பாருங்கள் நமக்கு. நம்ம இந்த சிக்னலு, இந்த டிராஃபிக்கே எப்போ நம்ம தாண்டுவோம்னு தெரியல. இங்கேயோ ஆகிடும் போல். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, செஸ் பில் தாங்க போடுறோம். செஸ் பில் போட்டுட்ருக்கோம். இது எதுக்கு செஸ் பில்னால், இப்போ நம்ம மீனெல்லாம் ஏற்றிட்டு போனால் அது செஸ் பில் போடுறோம். இங்கே ஆந்திராக்குள்ளே, மற்ற இடத்துல நம்ம தமிழ்நாட்டிலலாம் இல்லை, இங்கே ஆந்திராக்குள்ளே தடா வரைக்கும் இந்த பில்லு செல்லும். இது ஆக்சுவலி இது ஒரு இது மாரிங்க, அதுக்கு ஒரு வரி மாதிரி. இது நம்ம செஸ் பில் போட்டு வந்து பார்க்குறோம், அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இது சரியாயிடுச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, இது நம்ம அச்சுதாபுரம் போன வாட்டி போனோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம எலமஞ்சில் நம்ம ரைட்டு திரும்பியிருப்போம். அங்கே எலமஞ்சில் ரைட்டு திரும்பத்துக்கு அப்படியே முன்னாடிங்க. இது கம்பல்சரி இது போட்டே ஆகணும். இதை போடலை அப்படின்னா வழியில் செக் பண்ணாங்கன்னா சீஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. சீஸ் பண்ணுறாங்க, இல்லைனா நம்ம எதனா ஃபைன் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம செஸ் பில் போட்டு வந்து பார்க்குறோம், அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இது சரியாயிடுச்சுங்க.
ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, இது நம்ம அச்சுதாபுரம் போன வாட்டி போனோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இளமஞ்சில் நம்ம ரைட்டு திரும்பியிருப்போம். அங்கே இளமஞ்சில் ரைட்டு திரும்பத்துக்கு அப்படியே முன்னாடிங்க. இது கம்பல்சரி இது போட்டே ஆகணும். இதை போடலை அப்படின்னா வழியில் செக் பண்ணாங்கன்னா சீஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. சீஸ் பண்ணுறாங்க, இல்லைனா நம்ம எதனா ஃபைன் வாங்கிக்கிட்டு ஃபைன் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டிராஃபிக்கில் ஓட்டவே முடியலங்க, அவ்வளோ டிராஃபிக்ங்க. 20 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரங்க, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. ரொம்ப மோசம். பார்த்தீங்கன்னா மீன் இதுவெலாம் வந்துட்டுங்க. ஜாடலில் விட்டுனாங்காட்டியும் கவுர்லாம் இதுவாகி வந்து வந்துச்சு. அது வந்து ஒரே ஆள் வர தூக்கி வைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஹெல்ப்பு தான் கேட்டுட்ருக்கேன், பார்ப்போம். 4:30 ஆகுது மணி, 4:05 ஆகுதுங்க மணி. நம்ம எல்லார்கிட்டையும் ஹெல்ப்பு கேட்டிருந்தோம். யாரும் லாரிக்காரங்களாம் யாருமே எத்தலை. இவங்க வந்து பைக்கில் வந்தாங்க. இவங்க வந்து ஆந்திரா தான். இவங்க அதை இது பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைக்க முடியல, பூராவுமே செஞ்சுன்னு வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம், கயிறு போட்டு விட்டோம். இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இது கட்டியாச்சுங்க. நம்ம அப்படியே தார்பாய் போட்டு கிளம்பலாம். எங்கள் உள்ளேயும் போட்டு கட்டியாச்சு, வெளிலையும் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஜாடலில் மட்டும் பார்த்து பொறுமையாக விட்டுன்னு போக வேண்டியதான். அந்த இது மட்டும் ஊந்துருந்ததுன்னா அவள் தாங்க, எதுவுமே பண்ணுற முடியாதுங்க. பாக்ஸ்லாம் உடஞ்சி மீன் தனியாக ஐஸ் தனியாக போயிட்டுருக்குங்க. எதுவுமே பண்ணுறதுக்கு முடியாது. இப்பயும் இதை சேஃபாக விழாமல் எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பயம் இருக்கும். ஓகே, கிளம்பலாம். நம்ம அங்கே தார்பாய் போடும்போது கவர் போட்டுருக்கணும் போல. போன வாட்டி நான் பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் கூட அசையில் இருந்துருப்பாங்க. நான் கவரும் போடலை, எங்கே வச்சாங்களோ அங்கே தான் இருந்தது. இது பெரிய பாக்ஸ் இருக்குது, சின்ன பாக்ஸ் இருக்கிறதுனால சின்ன பாக்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால அது அப்படியே இப்போ போடுறப்ப கூட ஆந்திரா கட்டு போகலாம். ஆந்திரா கட்டு போடுறதுக்கே ஞாபகம் இல்லை. இப்போ தான் ஞாபகம் வருது. ஐயோ, ஆந்திரா கட்டு போட்டு விடாமல் இருக்குது. அர்ஜென்ட்டில் அவன் சும்மா ஈர்த்து கட்டிட்டாங்க. ரோடாங்கன்னா கட்டுற மாதிரி இருக்குன்னு இதை பார்த்துக்கா. ரோடு மெயின் ரோடு தான். மெயின் ரோட்டில் அந்த பாலத்து மேலே ஏறும்போது இது இருக்கிறதே தெரியாது. அப்படியே வண்டி மட்டும் ஜம்ப் ஆகும். பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல நான் அப்படியே 70-75 விட்டதுனால அது குதிச்சு லூஸ் ஆகிட்டு கயிறு லூஸ் ஆகி கயிறு எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் வந்துடுச்சு. அது மட்டும் ஊரில் இருந்தால் அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கோ நிறுத்தின அதை பார்த்துக்கலாம். டீ குடிச்சிட்டு எடுக்கும்போது கூட நல்லா தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கார்டனில் வாங்கினாங்க. அதுதாங்க விஜயவாடா கிட்ட தாங்க போகிறோம். விஜயவாடா கிட்ட போயிட்டுருக்கோம். நமக்கு இன்னும் இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் கோயம்புத்தூர். நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டினா தாங்க கோயம்புத்தூர். நாளைக்கு காலைல போவோம். நாளைக்கு காலைல கோயம்புத்தூரில் இருக்கணும்னாங்க. போயிடலாம், பார்த்துக்கலாம். விஜயவாடாவிலேருந்து எங்கேயுமே வண்டி நிறுத்தி இந்த இது மட்டும் உழுதா கவர் லூஸ் ஆகுதா இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, காவாலி கிட்டே இருக்குங்க. காவாலி இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். டீசல் வேறு ட்ரை ஆக போகுது, டீசல் அடிக்கணும். டீசல் ஃபுல் பண்ணின்னு போகலாம். டயர்லாம் சுடு. வண்டியில் டீசல் இல்லைங்க.
டீசல் போடணும். காவாலிக்கு முன்னாடியே டீசல் ட்ரை ஆகுது. போன டைம் நம்ம காவாலியில் போய்ட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனால் நம்ம போன டைம் வந்து 60-65 தாங்க ஓட்டணுமே. இந்த வாட்டி வந்து 70-75 தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அது நார்மல் லோடு, இது டைமிங் லோடு. டீசல் ஃபுல் பண்ணிட்டு திரும்ப ஒரு கட்டு ஒன்று ஆந்திரா முடிச்சு வச்சு கட்டிட்டு கிளம்பலாம். நம்ம டீசல் போட்டோங்க. டீசல் போட்டு இந்த 2 கயிறு தான் நம்ம புதுசாக கட்டினோம். இது வந்து ஆந்திரா முடி வச்சுருக்கோங்க. நம்ம ஆந்திரா முடி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல. உள்ளே நம்ம கட்டு போட்டாச்சு. இந்த இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பயப்பட தேவை. இப்போ டீசல் போட்டோம். ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போயிட வேண்டியதான். டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணல. டேங்க்கு 3000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு போயிட்டு தமிழ்நாட்டில் கம்மிங்க டீசலு, அதனால் அங்கே போய் போட்டுடலான்னு. நமக்கு முன்னாடி வண்டி போயிட்டுருக்குங்க. 2 இன்ட்ரா போயிட்டுருக்கு. இப்போ தான் என்னை பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கே பங்க்லேயே தண்ணி பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு கூலிங் வாட்டர் வந்தது. அதை பிடிச்சிக்கின்னு ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டு சாப்பிட்டு வரேன். கை காமிச்சிட்டு போனாங்க. அவங்கள போய்ட்டு பிடிப்போம். ஒருத்தர் போயிட்டார், இன்னொருத்தர் தான் பொறுமையாக போகிறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. நம்ம நெல்லூரில் தான் இருக்கோம். டோல்கேட்டு வரப்போகுது. அம்மத்தூக்கம் வருதுங்க. வெயிலுக்கு அடிக்கிற வெயில் தெரியுங்களா. இப்போ தான் வேகம் கம்மியாக போகிறேன். இதுக்கு முன்னாடி 65-70 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். செம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் கண்ணை திறக்க கூட முடியலங்க. கண்ணெல்லாம் கூசுதுங்க. அப்படியே ஓட்டே முடியல என்னால். நிறுத்தி ஒரு டீ குடித்தா தான் வேலையாகும். நம்ம சித்தூர் ரோடை பிடிச்சிட்டோங்க. பிடிச்சி திருப்பதி கிட்ட வந்துட்டோம். அவன் திருப்பதி இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். அப்படியே இங்கேருந்து வேலூர், சித்தூர், வேலூர், குடியாத்தம் அப்படி போயிட்டு வாணியம்பாடி, தருமபுரி. நம்ம எப்பயும் போகிற வழி தான். தருமபுரி, தொப்பூர், சேலம் அப்படி தான் போகிறோம். நைட்டு தூங்காமல் போயிட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி தான் கணக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் தூக்கம் வரும். கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் போயிடலாம் நைட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 3 ஹவர்ஸ் படுத்து தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா ஆல்ரெடியே தூங்கலை. 1 ஹவர் தான் தூங்கினேன். 1 ஹவரே இல்லை, 45 மினிட்ஸ் தான் தூங்கினேன் கரெக்டாக. அப்படியே எழுந்துட்டேன். வேலூர் அவுட்டர் ரோடு ஏறி போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து கிருஷ்ணகிரி 100 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டோம். டைம் 5:30 ஆகுதுங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு தான் எப்படி நம்ம இதுவெலாம் இறங்குவோம். தொப்பூர். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போ தான் தொப்பூரே நம்ம இறங்குறோம். குமாரபாளைய டோலில் வந்து நமக்காக ஒரு அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போயிட்டு அவர் எழுப்பின்னு போனோம். நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து எங்கேயுமே இது பண்ணலங்க. எங்கேயுமே சாப்பிடலை. அவருமே சாப்பிடல. குமாரபாளைய டோலில் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு, தூங்குறாரு. அவருமே சாப்பிடல. அவர் வந்து வேறு வழி வந்தாருங்க. அவர் வந்து அரூர் போயிட்டு வந்தாருங்க. அவர் டோல்கேட் அவங்க ஓனர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்தார். நாம் இந்த வழி வந்துட்டோம். நம்ம சரி, அவரை போய் எழுப்பிட்டு போகலாம். அங்கே போய்ட்டு காமிக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுதுங்க. குமாரபாளைய டோல் வந்துட்டோம். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டோல்கேட்டுக்கு அந்தாண்டா போட்டோம். அவர் அந்தாண்டா தான் தூங்குவார்னு. கடைசியில் இந்தாண்டா இருக்கார் போல். அந்தாண்டா தேடி பார்த்துட்டு இந்தாண்டா வரேன். அவர் போய் எழுப்பி கூப்பிட்டுட்டு அவர் அனுப்பி விட்டு
நம்ம கொஞ்சம் தூங்குவோம். ஏன்னா நம்ம அங்கே 1 hour தான் நம்ம தூங்கணும். 1 hour அதோட சரி, இன்னும் தூங்கலை. இது ஒரு மாதிரி இருக்குது, தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டேங்க. டீ குடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டாரு. எழுப்பி விட்டோம் அவரை. ஓகே, இன்ட்ரா V50ங்க. நிற்கிது பாருங்க. ஓகே, நம்ம 2 மணிக்கே கிளம்புவோம். 12 மணி ஆகுது. இப்போ நம்ம 2 மணி நேரம் 10ன்ட்டு 2 மணிக்கே கிளம்புவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம். எழுந்துட்டோம், டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். அது முன்னாடி வண்டி ஒரு முறை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 330 கிலோமீட்ரு. மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கெலாம் போகிற மாதிரி காமிக்குது. நம்ம ஒரு 10-11 ஆகிடும் ஆனால் போகிறதுக்கு. நிற்காம போனால் 10-11 மணிக்கெலாம் போயிடலாங்க. போயிட்டு அங்கே விட்டு சாப்பிட்டு தூங்கலாம். நைட்டு தான் மார்க்கெட்டு. சரி, ஓகே, வாங்க. அந்த வண்டி நம்ம வண்டி தான். அவரை தான் நம்ம குமாரபாளையம் டோலில் எழுப்பி விட்டோம். அவர் தான். ஆனால் அவர் போகவே இல்லைங்க. முன்னாடி போயிட்டு போட்டு தூங்கிட்டாருங்க. நாங்கள் முன்னாடி போய்ட்டு அதை அப்புறம் திருப்பி எழுப்பி கொடுத்துருந்தோம். நம்ம இன்னும் பாயிண்ட் இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் 50 கிலோமீட்ரு 2 மணி நேரம் காமிக்குதுங்க மேப்பில். அவ்வளோ டிராஃபிக் இருக்குதுங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக தாங்க இருக்குது. எல்லாம் ரோடு வேலை பார்க்குறாங்க கேரளாவில். எல்லாம் பாலம் கட்டுறதுனால பூரா சர்வீஸ் ரோடு போட்டு சர்வீஸ் பூரா காட்டுறாங்க. பத்து மணி ஆகுதுங்க. இப்போ தாங்க நம்ம மூவாட்டுப்புழாவே வந்தோம். மூவாட்டுப்புழா இப்போ தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். அதுலாண்டி இருக்கு பாருங்க. 2 பேருமே ஆல்ரெடி நம்ம வந்தோம் இல்லைங்களா, சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல்லே. இப்போ திரும்ப சாப்பிட்டோம். அவர் வந்து பைப்பாடு போகிறாரு. நம்ம என்ன ஏதோ ஒரு தொடுப்புழா போகிறோங்க. ஓகே, வாங்க போகலாம். போயிட்டு அன்லோடிங் பாயிண்ட் போயிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக டிராஃபிக்ங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் தான். கடைக்கு வந்துட்டேங்க. மார்க்கெட் வந்துட்டோம். நைட்டு 8:30 மணிக்கு தான் மார்க்கெட்டு ஸ்டார்ட்டு. நம்ம காலைல 10 மணிலாம் வந்துட்டோங்க. 8:30 மணிக்கு தான் மார்க்கெட்டு ஸ்டார்ட்டு. நம்ம 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஓகேங்க, சரி, ஓகேங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப ஆல்ரெடி லென்த்தாக இருக்கும். இந்த ட்ரிப்பு தாங்க லோடு அந்த மாதிரி ஆயிடுச்சு, சரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டீசல் வேறு, சென்சார் வேறு, அது விட்டு அடித்ததா. அது எல்லாமே கொஞ்சம் பயன்ட்டேன் வேறு. அதுக்கப்புறம் பசங்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான. அதுக்கப்புறம் அது தானாகவே சரியாயிடுச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ, பை பாய்.